ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பாண்டி பஜாரில் இருக்கிற நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். 100 ருபீஸ்க்குள்ளே ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டு 3 சப்பாத்தி குருமா, 4 சப்பாத்தி குருமா. இதில் வந்து சன்னா மசாலா இருக்குது, பன்னீர் மசாலா இருக்குது, ரைஸ் வித் ரோட்டி இருக்குது. பலதரப்பட்ட மக்கள் எனக்கு வந்து ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த ரோடு நான் கிராஸ் பண்ணுறப்போ கேட்டேன், இங்கே ஆலு பரோட்டா இருக்கான்னா பண்ணி கொடுப்பேன் சொன்னாங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு பார்க்குறப்போ இந்த ரோட்டி செய்கிறவங்களையும் இந்த ரோட்டி எடுத்து வைக்கிறவங்களையும் பார்த்தோன்னா மெயின் மறந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு இங்கே வந்து சாட் ஐட்டம்ஸ் கூட இருக்குது, சமோசா, கச்சோரி எல்லாமே. ஃபேமிலி போனவங்க எல்லாருமே வந்துட்டு கீதா கேக் போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்றதுனால சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ எடுத்துருவோம்ன்றதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். பாருங்கள் இந்த சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது, எவ்வளோ மெலிசாக இருக்குது. இவங்க செய்கிற விதம் பாருங்கள் ரொம்ப இதுவாக இருக்குது, மெலிசாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ஃபுல்கா வந்துட்டு கொஞ்ச நேரம் டீஞ்சல் இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து நைஸ் வந்து பட்ஜெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைட் பை சைடு இவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே உள்ள வந்து சின்ன ஹோட்டல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு லைன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. டேக் அவேவும் இருக்குது. 80 ருபீஸ்க்குள்ளே இருக்குதுங்க. 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி 80 ருபீஸ்க்குள்ளவே ஓகேங்களா. மசாலா ஆகட்டும் ரொம்ப நல்லா. அதனால வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த ஆனியன் ரைத்தா கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. எங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு சமோசாவும் சன்னாவும் சாப்பிட்டாங்க. இப்போ ஒய்ஃப் வந்துட்டு இதே மாதிரி சப்பாத்தி அண்டு பன்னீர். இது பாருங்கள், இது பன்னீர் கிரேவி, இது வந்துட்டு சன்னா கிரேவி. இந்த ஆலு பரோட்டாவுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அது ரேர் வந்து சொல்கிறது. ஃபஸ்ட்டு இவங்க ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ட பிறகு தான் அடுத்தவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேக்அவே முடிஞ்சிட்டு வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். சைமல்டேனியஸ்லி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேர் தான் சார் இருக்கும். அந்த 10 சேரில் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணி நின்று வாங்கிட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா ரேட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த பாண்டி பஜாரில் 100 ருபீஸ்க்குள்ளார 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி சன்னா பன்னீர் மசாலா யார் தருவாங்கன்னு நினச்சே பார்க்க முடியாது. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டுங்க. அந்த சன்னா சமோசா ஆகட்டும், கச்சோடி ஆகட்டும், ப்ளஸ் வந்துட்டு ஆலு பரோட்டா, மை காட், வேறு பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு நின்றுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர். இது பாருங்கள், சாப்பாடு பாருங்கள், பட்டாணி சுண்டல் குருமா, இன்னொரு குருமா, ஒரு பொரியல், சாதம், 2 சப்பாத்தி. இது பார்த்திங்களா, பானிபூரி, கச்சோரி. இது கச்சோடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் இருக்குது, சைட் பை சைடாக இருக்குது. சாப்பாடு இருக்குது, ரொட்டி இருக்குது, ஆலு பரோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சன்னா சமோசா இருக்குது, அப்புறம் கச்சோடி சமோசா இருக்குது, ப்ளஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது, மெனி மோர் ஐட்டம்ஸ். ஒரு சின்ன ஷாப்புக்குள்ளே இருக்குது. இந்த ஷாப் வந்து மோர் தென் 40+ இயர்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வரவங்க எல்லாருமே வந்து ஸ்மைலோடு தான் போகிறாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்டு தான் போகிறோம்னுட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த சமோசாலாம் வந்து சாப்பிட்டது வந்து அமேசிங் சார். 100 ரூபாய்க்குள்ளே என்ன சார் கிடைக்கும்? 100 ரூபாய்க்குள்ளே என்ன கிடைக்கும்? வயிறு நிறைய சந்தோஷம் கிடச்சிச்சு. எனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு. எனக்கு வந்து டேஸ்ட் கிடச்சிச்சு. வெளியில் வந்து சாப்பிட்றத விட, காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணுறத விட, இது மாதிரி பாருங்கள், சமோசா சன்னா எந்த அளவுக்கு சன்னா போட்டு கொடுக்கலாம் பாருங்கள். இதுவே வயிறு நம்பிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. வேறு ஷாப்பில் வந்து இது மாதிரி இல்லை, சாப்பிட்ருக்குறேன், இல்லைன்னு சொல்லலாம். இந்த கம்மி ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி ப்ளஸ் டேஸ்டியாக வந்து பாண்டி பஜாரில் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எல்லாருமே தேடி 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 இந்த கடைக்கு வந்துடுறாங்க சார். இந்த கடை பேர் வந்துட்டு ஸ்ரீ, பாருங்கள், பார்சல் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சன்னா மசாலா வச்சுருக்காங்க, சமோசா மசாலா வச்சுருக்குறாங்க, கச்சோடி வச்சுருக்குறாங்க, எல்லா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. எல்லோரும் நின்றுட்டு சாப்பிட்றாங்க. இந்த சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் 2 நிமிஷத்தில் கூட, 1 நிமிஷத்தில் ஒரு சப்பாத்தி பண்ணிடுறேன் சார். அந்த கொஞ்சம் கூட ஷேப் வந்து மாறவே இல்லை பாருங்கள். ஒரே ஈவனாக எவ்வளோ பெருசு சுற்றுறான் பாருங்கள். நம்மளாலலாம் சுற்றவே முடியாது. என்ன, சின்ன பசங்க தான்,
ஸோ மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் வெதர். இதுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸ்வீட் எல்லாம் கூட இருக்குது. மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பார்சல்ஸ் போயிட்டே இருக்கும். பார்க்குறப்பே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சாப்பிட்றது கொஞ்சம் நின்றுட்டு சாப்பிட முடியும். ஒரே ஒரு டேபிள் மட்டும் ரோட் சைடில் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 6-7 பேர் உக்காந்து சாப்பிட்ற அப்படி உள்ள ஒரு ரவுண்ட் டேபிளும் இருக்குது. வெளியிலையும் சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, செம டேஸ்ட்டு. அடிச்சுக்க ஆளே இல்லை. 100 ருபீஸ்க்குள்ளார வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம். பேலன்ஸே மீந்துடும் 100 ருபீஸ்க்குள்ளார. அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சுட 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 போட்டுகிட்டே இருக்கிறானுங்க பாருங்கள். என்னோடய ஐட்டம் மட்டும் லேட் ஆகும் சொல்லிட்டான். இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்குதா? இது பாருங்கள், உள்ளே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு டேபிள் போட்டு ஒரு 6-7 பேர் இங்கே ஒரு நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு ஒருத்தர், 2 பேர் நின்றுட்டு சாப்பிட்றாங்க, 3 பேர் நின்று சாப்பிட்றாங்க, 6 பேர் உக்காந்துக்கிறாங்க. இவ்வளோ தான் சின்ன ஹோட்டலில். டேக்அவே தான் நிறைய, டேக்அவே நிறைய. ஸ்ரீ பிரிஜ்வாரி ரெஸ்டாரண்ட் சென்ட்ரல் பேங்க் எதிர்க்க இருக்குது. கீதா கேக்கு பக்கத்தில் ஒரு லேன் போகும். அந்த லேனில் தான் இந்த ஷாப் இருக்குது. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். கிரேவி கோம்போலாம் 80 ருபீஸ், 90 ருபீஸு, 100 ருபீஸ்க்குள்ளே தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, செம டேஸ்ட்டு. எத்தனை ஐட்டம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்ரீ வரலட்சுமின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, பாண்டி பஜாருக்கு. அதுக்கு பேக் சைடில் கீதா கேஃப்க்கும் வரலட்சுமி ஷாப்புக்கும் நடுவில் ஒரு ரோடு போகும் லெஃப்ட்டில். அது பக்கத்தில் தான் இது இருக்குது. இங்கே ஒரு பீஸா கார்னர், பீஸா ஷாப் கூட இருக்குது. அந்த பீஸா ஷாப்பில் இப்போ யாரும் பண்ணுறதே கிடையாது. அந்த சந்துவில் நுழைஞ்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் செகண்ட் ஷாப்பு இது, செகண்ட் ஆர் தேர்ட் ஷாப்பு இது. 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. இது எடுத்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லேண்ட்மார்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பிடணும். மிக மிக முக்கியமானது, நாங்கள் ஷார்ட்ஸ் டுடேலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். நல்ல நல்ல வீடியோ. உங்கள்கிட்டேருந்து எந்த விதமான கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் என்ற ஒரு இதுவே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் எல்லாருமே உங்களை நம்பி தான் போயிட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கணும். பட் உங்கள்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய கடினமான உழைப்பிற்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்ற ஒரு பட்டனை லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். நான் போடுறது எல்லாமே வந்துட்டு ஜெனியூனானது தான் போடுவேன், ஃபேக்கெல்லாம் போடவே மாட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நாங்கள் வீடியோவை எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். நாங்கள் ஃபேமிலியோடு தான் போவோம். ஒரு சில நேரத்தில் நான் மட்டும் தனியாக போவேன். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிறகு தான் நாங்கள் வந்து பப்ளிக்கே வந்து ரெக்கமெண்டேஷனே பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. இந்த பாருங்கள், 2 விதமான பருப்பு, சாதம், மோர், அப்பளம். இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்பளம் கூட இருக்குது. ஸோ இதுதான் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டோடைய இது. பட் ஆட்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, நிற்கிறதே முடியாது. பாருங்கள் அந்த பையன் எந்த அளவுக்கு இது பண்ணுறான் பாருங்கள். ஒன்று உருளைக்கிழங்கு சப்ஜி, ஒன்று வந்து பட்டாணி மூங் தால் சப்ஜி. 3 ரொட்டி ஒன்று இருக்குது, 4 ரொட்டி ஒன்று இருக்குது, காம்போ ஒன்று இருக்குது, ரைஸ் வித் ரோட்டி இருக்குது, சன்னா தால் அண்டு சமோசா சன்னா, கச்சோரி சன்னா. ஸோ இந்த வெரைட்டிஸும் இருக்குது. ஆலு பரோட்டா இருக்குது. என்னோடய பரோட்டா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, அங்கே 3 பேர் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இது பாருங்கள், டேக் அவே. ஸோ திஸ் இஸ் ரெகுலர் அண்ட் அமேசிங். ரொம்ப சீத்ரூ, நம்ம கண் எதிர்க்கவே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, நம்ம பார்க்குறோன்றப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் டேஸ்டி. மக்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக உக்காந்து சாப்பிட்ருக்காங்க. சவுண்ட் எல்லாமே இருக்காது, நிசப்தமாகவே இருக்கும். பட் பீப்புள் ஆர் லைக்கிங். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்கெல்லாம் வந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அது நம்மளை கேட்டு உபசரிப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். 2வது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஹோம் ஃபுட்டே தான், ஹோம் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் விலை மதிக்கவும் ரொம்ப நல்லாவும் இருக்குன்றதுனால, சாரி, நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப ஏப்பம்லாம் வேறு வருது. ஸோ அதனால எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் டுடேவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்
ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல காணொளி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன். உங்ககிட்டேருந்து வர ஒரு கமெண்ட்டும் எனக்கு வந்து விலை மதிக்க முடியாதது. உங்களுடைய கமெண்ட்கள் தான் என்னை வந்து ரொம்ப ஊக்குவிக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் உங்கள் ஏரியாவில் கூட ஏதாச்சும் நல்ல கடை இது மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம், அப்லோட் பண்ணலாம். மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்களுக்காக தான் எல்லாமே. அதனால உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா யூடியூபர் நாங்கள்லாம் கிடையாது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென் பை ஃப்ரம் யூ.